நேத்திருந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவர் வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும். கோவம் எங்க கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு பாரியா. எனக்கு பையன் மாதிரி என் பையனாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் அந்த உயிரிழப்பு நடந்துச்சு. இது எந்த மாதிரி ஒரு மனநிலைமை அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. பெத்த பயம் போனாலும் போயிட்டு போறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அறியாமையில பேசுறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 20 லட்ச ரூபாய் பேசுது அவங்க பேசல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு செட்டப், இது எதிர்கட்சி ஆள் கூப்பிட்டு காசு கொடுத்து அவங்க பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் ஒரு சைடு வைப்போம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கரூர் இன்சிடென்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க குடும்பத்தை விட விஜய் அவர்கள் முக்கியம் கிடையாது. அட உண்மைதான். இதில் யார் கோவப்பட்டாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு ஆக்டரோ அவங்கள அடுத்த கட்டத்தில் நான் வைக்கணும். என் குடும்பத்தை இழந்துட்டு நான் அவங்களுக்கு போய் நிற்பேன் அப்படின்னா அது என்னோட முட்டாள்தனம், என்னோட அறியாமை. அது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு தான் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு கண்டிக்கிறவனே நானாக தான் இருப்பேன். நான் இப்போ வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களையோ அண்ணன் விஜய் அவர்களையோ பெருசாக குறை சொல்லி எந்த ஒரு காணொலியும் மேக் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கூட நம்ம ஒரு 5 வருஷம் கூட சான்ஸ் கொடுக்காம பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம், நம்மளோட அறியாமையை அதை காமிக்குது. ஏன்னா ஆட்சியாளர்களை இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் ஆட்சி செஞ்சவனே ஒன்றும் பிடுங்கல அப்படிங்கும் பட்சத்தில் இவங்க இப்போ வந்திருக்காங்க, ஏதோ மாற்றம் கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. அவங்க மேலே நம்ம இந்த அளவுக்கு ஹேட்ரேட் பரப்புறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவங்கள ஒரு 5 வருஷம் கையில் கொடுத்துட்டு அதில் ஏதாவது நீங்கள் குற்றச்சாட்டுகள் வச்சிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆட்சிக்கே வராதவங்க 2 பேர்த்தையும் போட்டு அடி நடிச்சா என்ன ஒரு நியாயம் இருக்கு? அண்ணன் சீமான் அவரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல சில மாற்றங்கள் அண்ணன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் அனுபவம் கொஞ்சம் வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் என்னோட தனிப்பட்ட கருத்து தானே தவிர பொத்தாம்பதுவா எல்லாரும் இதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இவங்க 2 பேரையும் நீங்க தப்பு சொல்றீங்க அப்படின்னா உங்களை எத்தனை பேர் நீங்க திமுகவை கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள விட இவங்க எந்த வகையில மோசமா போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மன்னிக்கவே முடியாத ஒரு ஆட்கள் அப்படின்னா திமுக காரங்க தான். அப்புறம் சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னே புரியாம என்னத்தையாவது கமெண்ட் பாக்ஸ்ல திட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க திட்டினீங்க அப்படின்னா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேனே தவிர இது ஒன்றும் என்னோட புது வீடியோவோ இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோவோ கிடையாது. அதெல்லாம் பார்த்தோன்னே நான் வீடியோ போடாம ஓடி போறதுக்கு அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஒரு இன்ச்சு கூட அதை மாற்றாது. தேவையில்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசி உங்களோட மதிப்பை குறைச்சிக்கிறத விட்டுட்டு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.